மதுரை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று மதியம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் அவனியாபுரம் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையினால் சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீருடன் சாக்கடை கழிவுநீர் கலந்ததால் நோய் தொற்றும் பரவும் அச்சத்தில் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவித்திருந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மதிய வேளையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. இதனால் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளான விமான நிலையம், அவனியாபுரம், திருநகர், பசுமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. மதுரை அவனியாபுரம் விமான நிலையம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய 100வது வார்டு விமான நிலைய பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டதால் கனமழை பெய்த நிலையில் கழிவுநீருடன் சேர்ந்த மழை நீர் வீடுகளுக்கு புகுந்ததால் நோய் தொற்று பரவும் அச்சத்தில் பொதுமக்கள் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இப்பகுதி மக்கள் பலமுறை மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் 2 மாதங்களுக்கு மேலாக சாக்கடைகளை சரிவர தூர்வாராததால் தற்போது பெய்து வரும் கனமழையினால் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர்கள் வீடுகளுக்குள் புகுந்து நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். வானிலை ஆய்வு மையம் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்டவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.